எல்லாம் நினைப்பீங்க நேரமே வரானுங்க மதியானத்துக்குள்ளே 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. வேதனை வழி நம்மளுக்கு தான் தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு செங்கோலை கிடச்சிருச்சு. காய் வறுக்கிறவங்க எப்படி காய் வறுக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். டிராக்டர் கொண்டு போய் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் வந்து காய் போட்ட உடனே அந்த கோதிலிருந்து காயை தனியாக வெட்டி எடுத்துறாங்க. அதான் புளிக்குழம்பு, ரசம், சாம்பார், தயிர், ஒரு மூட்டை சோறு. பார்த்துங்க, 100 ரூபாய்க்கு 100. இப்படி கட்டி கொடுத்துட்டு அந்த ஹோட்டல் கடை நடத்துறாங்களா மூடிட்டு போயிட்டாங்களான்னு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கடி வாங்கிட்டு 10 மரம் கூட ஏறல. இங்கே பாருங்க, பறக்க தெரியுதா? உண்மையாக எப்படி தெரியுமா? இந்த 3ஐயும் கொண்டு போய் புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் 3ஐயும் வீட்டுக்கு கொண்டு போய் இது மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுங்க டெய்லி அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ சார், குட் மார்னிங். இன்றைக்கி முத்தூர் ஒர்க்கு. இன்றைக்கி டே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த விளாகில் பார்க்கலாம். ஃபைனலி ரீச் முத்தூர். பார்த்தீங்கன்னா பண்ணு, காஃபி ஏன்னா நேரமே எதிர்த்து வந்தோமா. வெய்ய காலமாக இருந்தாலும் குளிராக இருக்குது. இனி வெயில் வரட்டு அப்புறம் தான் இருக்குது வேலை. ஓகே, ஃபைனலாக வந்து முத்தூர் தோப்புக்குள்ளே ரீச் ஆகியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மரம் பாருங்கள், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே ஒரு ஈஸியான மரம் தான். ஆனால் மரத்தோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆளுக்கு சாலிலாம் வந்து பார்த்திங்கன்னா 70 மரத்துக்கு மேலே வரும். நாங்கள் எத்தனை பேர்? 6 பேர் வந்திருக்கிறோம். பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகுது முடிச்சுட்டு போகிறக்கு அப்படின்னு. எல்லாம் பொட்டி கட்டி ரெடி ஆகிட்டாங்க. நான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கு. காடு வந்து பார்த்திங்கன்னா மரமட்டமான மரமாக இருந்தாலும் காடு கொஞ்சம் சுத்தம் இல்லை, முள்ளும் மதுமாக இருக்குது. புதரா கொஞ்சம் பார்த்து போகணும். இந்த மரத்தடியில் பாருங்க எப்படி புதரா கிடக்குது. இதுக்கு காலை வைக்கிறதுக்கே உண்மையாலும் பயமாக இருக்குது. என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படின்னு பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் போய் அந்த மட்டையை வெட்டிட்டு கீழே வந்தோம்னா அந்த மட்டை போய் செப்பலை மூடிக்குது. இல்லைனா தேங்காய் விட்டு செருப்பு எங்கேயோ தெரிச்சிருது. இந்த முள்ளுக்குள்ளே காலை வச்சுட்டிங்க பாருங்க. இந்த வேலி முள் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது தோப்பு ஃபுல்லாகவே. பார்ப்போம். வெயில் வேறு வந்துருச்சு. ஒரு 7 மணி இருக்குது. தோப்புக்குள்ளே வந்தோம். அந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த லைன் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே வந்து பசி இருந்த தண்ணி பூரா குடிச்சு போட்டேன். வெறும் சாப்பாடும் தைரியமாக இருக்குது. என்ன பண்ணுறது இதில் அழிச்சு சாப்பிடலான்னா கை ஃபுல்லாக அழுக்கு. இந்த தோப்பில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரும்பு. இப்போ சாமி கீழே புதரில் நடந்து போக முடியல. எறும்பு பயங்கரமான தொந்தரவாக இருக்குது. தலையிலெலாம் கொட்டி போட்டு அந்த எறும்பு கடித்தா ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம கத்தி வேலை நடக்குது. இதுதான் என்னோடய பழைய கத்தி. இதே வாட்டத்துக்கு வந்து இப்போ புது கத்தி அடிச்சோம்ல, அதையும் வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்க வாட்டம். இப்போ இந்த கத்தி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறானு. சஞ்சயோட கத்தி அறுக்க மாட்டேங்குதுன்னு. சூப்பராக இருக்குண்டா. புடியை மட்டும் மாற்றி கட்டி பாரு. இன்னைக்கு அப்படியே பட்டாசா இல்லை இதான் நம்மளது. இது ஏன்னா அறுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறா. அதனால இந்த புடியை கழட்டி அதில் போட்டு அறுக்கிறானாமா. நம்ம கத்தி பயங்கரமாக இருக்குது. நல்லா தீட்டி கொடுத்துட்டானா போதும், ஜம்முன்னு இருக்குது. மணி 8:45 ஆகுது. கொஞ்சம் சாப்பிட்டோம். தண்ணி வேறு வைக்குதா? ஐயோ எத்தனை பிரச்சனை. இந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சிரமமாக இருக்குதுங்க. முள் அது இதுன்னு புதராக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா செப்பலை தொட்டு போனோம்னா இந்த மரத்தடியில் மட்டைக்குள்ள செருப்பு கழட்டினோம்னா இந்த மரத்தில் காய் ஓட்டி இறங்கி வந்ததுக்கப்புறம் செப்பலை தொடுறக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. செப்பலை தேடி கண்டுபிடிக்கிறதே பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு லைன் இப்படியே போய் வெட்டுறதா பிளானு. ஸ்குவாடு ஒரு சம்பவம். எல்லாம் நினைப்பீங்க நேரமே வரானுங்க மதியானத்துக்குள்ளே 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு.
வேதனை வலி நம்மளுக்கு தான் தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு செங்கொலையை கடிச்சிருச்சு. கொலையாக இருக்கும்போது அந்த கொலையில் கூடு இருந்து பருன்னு நிறைய பறக்கிறக்க ஆரம்பிச்சோன்னே சத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை பூச்சி பறக்க முடியல, அந்த மாதிரி சத்தம் நினச்சிட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப படபடன்னு ஆகிட்டேன். டப்புன்னு கடிச்சோன்னே எந்த எந்த குழவைன்னு சரியாக கவனிக்காமல் ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. படபடன்னு வலி பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல கடிச்சிருச்சு பாருங்கள், லைட்டாக வீக்கம் வந்துட்டு இருக்குது. ஆம்னி ஜெல்லுன்னு ஒரு ஜெல்லு அது வச்சேன் கொஞ்சம் வலி கம்மியாக இருக்காக. எப்படி வீங்கிடும். எப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கண் வீங்கி கிடந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே கடிச்சிருச்சு. வாய் என்ன நிலமை ஆக போகிறது இல்லை. வெய்ய காலமாக போச்சா, எல்லா மட்டையிலையும் வந்து கூடு வச்சு தங்குறக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சேஃபாக தான் வெட்டணும், வேறு வழியே இல்லை. கடி வாங்கி தான் ஆகணும். வெய்ய காலம் போக வரைக்கும் ஒரு வாரத்துலேயே 2 டைம் வாங்கிட்டேன். ஸோ சாமி, முடிஞ்ச அளவுக்கு வெட்டுக்கு போகிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஹிட்டெல்லாம் வச்சுக்கோங்க. கடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹிட் அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் அதை அடித்து கூட்டை களைச்சி விட்டு எடுத்து விட்டு வந்துட்டோம்னா அடுத்து போகிறவங்களுக்கு, அடுத்த வெட்டுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கடி வாங்கிட்டு 10 மரம் கூட ஏறல. இங்கே பாருங்க, பறக்க தெரியுதா? இங்கடா காடா. அதான் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் பறக்கிறாங்க. கொண்டு போடலான்னு பார்க்குறேன். அதான் தெரியுதா? அதான் பாருங்க, கூடு எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? தெரியுது பாருங்க, எப்படி தலைவர் கூட்டு உட்காந்துருக்காங்க தெரியுதா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, நல்ல வேலை கடி வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஹிட்டு. இருடா, அடிச்சாச்சு. 100 ரூபா ஹிட்டு முடிஞ்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கி அந்தளவு கடுப்பில் இருக்கிற கடி வாங்கிட்டு ஒரு வாரத்தில் மட்டும் 2 டைம் கடி வாங்கிட்டு அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. ஃபோட்டோ எடுத்து வடை எடுத்துங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு எடுத்துக்குவேன். ஓகேங்க. இத்தனை பேர் டீ குடிக்க மாட்டாங்களே. 6ல் 2 நீங்கள் குடிக்கிறீங்களா? ஓகே, டீ டைம் நம்ம வடை மட்டும் சாப்பிடுவோம். 10 நாளைக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டீக்கு போட்டல் அப்பர் பேண்ட் அவுக்கிறத பெரும் பிரச்சனையாக இருக்குது. அறுத்துடலாமா? பிடிச்சிங்க. எத்தனை பிரச்சனை. டீ வாங்கும்போது எப்படி சொல்லுவோம்னா, இனிப்பு கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படி சொன்னால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காய் வறுக்கிறவங்க எப்படி காய் வறுக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. டிராக்டர் கொண்டு போய் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் வந்து காய் போட்ட உடனே அந்த கோதுலேருந்து காயை தனியாக வெட்டி எடுத்துடுறாங்க. அதாவது கொத்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து காயை தனியாக எடுத்து போட்டுறாங்க. ஒவ்வொரு மரத்தடியிலையும் கிடக்குது பாருங்க, கிடக்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிராக்டரை கொண்டு போய் கரெக்டாக மரத்துக்கு நேரம் நிறுத்துகிறாங்க. 3 நாள் பொறுக்கி போட அடுத்தடுத்த மரம் அப்படியே டிராக்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. மூவ் ஆனோடனே லோட் ஆனோடனே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறாங்க அடுத்த நாட்டைக்கு. இப்படி தான் ப்ராப்பராக பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டு தராங்க. ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு 1 ரூபான்னு தராங்க, காய்க்கு 90 பைசான்னு தராங்க. ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சம்பளம் 600 அப்படின்னு கணக்கு, ஒரு 500 கணக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இதில் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்த மாதிரின்னு வைங்களேன் சம்பளம். நம்மளது எப்படி, இப்போ ஒரு தோப்பில் 35 ரூபா வாங்குவோம், ஒரு தோப்பில் 37 ரூபா வாங்குவோம், ஒரு தோப்பில் 40 ரூபா வாங்குவோம். அந்த மாதிரிலாம் பாருங்கள். வண்டி பக்கத்துலேயே வந்துருச்சு பாருங்க. இந்த வண்டியில் கூண்டு இல்லை, ஆனால் சீக்கிரம் லோட் ஆயிரும். எத்தனை நேரம் போயிட்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த பக்கம் இருந்து வீசுகிறாங்க, இந்த பக்கம் இருந்து வீசுகிறாங்க. மட்டைக்கிட்டே சைடில் வச்சு ஓலை போட்டாங்கன்னா நின்றுக்கு. அப்படியே ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, செருப்பு கீழே கழட்டணும்னா செருப்பு கரெக்டாக இருக்காதுங்க. பாருங்கள், மேலேருந்து காய் போட்டு ஒன்று இங்கே கிடக்குது, ஒன்று எங்கே கிடக்குது வரும், எங்கே அவை கிடக்குது.
ஒன்றா இந்த மட்டை வந்து மூடிக்க, அதை எடுக்கிறதே பெரும் பிரச்சனை, இல்லைன்னா அங்கே எங்கேயாவது போயிரு. ஐயோ சாமி. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தோப்புக்காரங்களோட 2வது நாள் வந்து இன்னொரு பிட் இருக்குது. அது வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது போட்டிருப்பேன். அது வேறு கடையில் வாங்கினாங்க. முந்தத்து நாள் வந்து இந்த பிட்டு வந்து வெட்டியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்தூரில் ஒரு கடையில் சாப்பாடு வாங்கினாங்களாமா. குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து சாலிடாக சாப்பிடவே முடியாதாமா. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸும் செம்மையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்போவே முடிவு பண்ணிவிட்டு அடுத்த டைம் இந்த தோப்புக்கு வந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து எடுத்து போடணும். அதாவது எந்த கடையில் வாங்குறாங்க, சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 100 ரூபா தானாமா, 100 ரூபாய்க்கு அவ்வளோ ஒர்த்தாக கொடுக்குறது வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து வீடியோ எடுத்து போடணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியுதான்னு பார்க்குறேன், இல்லைனா அது ஒரு தனி விலாகாக வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட்டிங். ஆக்சுவலாக ஒரு 7 மணிக்காட்ட வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறக்கு ஆரம்பித்தோம். இப்போ 10:46 ஆகுது, முடிஞ்சுது. நேரத்தில் வந்து அங்கே லஞ்ச் ரெடியாக இருக்குமே என்னன்னு தெரில. போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதை முடிச்சுட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் இருக்குது, அங்கே ஒரு 100-120 மரம் வருமாமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அங்கே வெட்டலாம் அப்படின்ட்டு இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு போவாங்க. பார்ப்போம், இனி அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் எப்படி போகுது அப்படின்னு. ஒரு போண்டா, ஒரு அப்பளம். உண்மையாக போண்டாலாம் இருந்ததா? ஒரு போண்டா, ஒரு அப்பளம், 2 பொரியல், புளிக்குழம்பு, ரசம், சாம்பார், தயிர், ஒரு மூட்டை சோறு. பார்த்துங்க 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு. ஆமா, இன்னைக்கு அது சாப்பிட்டே ஆகும்ட்டு இங்கே வந்துருக்கு. இப்படி கட்டி கொடுத்துட்டு அந்த ஹோட்டல் கடை நடத்துறாங்களா, மூடிட்டு போயிட்டாங்களான்னு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவர் என்னங்கிறாரு, வர்றா கட்டி கொடுத்தா ஹோட்டல் இருக்குது என்னமோ தெரியல அப்படிங்கிறாரு. எடுத்து வர்றாரு. இல்ல உண்மையிலேயுமே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க அடா 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 பிரிச்ச உடனே பொரியலப்பா. டிராக்டர்காரர் வேற பாட்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்பாங்க. இதுக்கேவா வறுத்து ஆனால் சாப்பாடு எப்படி போன டைமோட கம்மி தான்? ஏன்டா இலைய நம்பி இருந்ததா? அது அவ்வளோதான், குழம்புக்கு மட்டும்தான். ரொம்ப பெருமையாக பேசணும்னு நினைக்காதீங்க. கொடுத்த 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. குவாலிட்டி சூப்பர். ஒன் டைம் அவங்க நிறையா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த டைம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது நிறையா இருக்குதுன்னு. லிமிட்டடாக இருந்தாலும் வேறு லெவல் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ஆமாண்ணா திருப்தியாக இருக்குது. செம்ம ஒர்த்து. எல்லாமே டேஸ்ட் வைஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஃபைனல் டச்சு கடைசியாக அந்த இலையில சாப்பிட்றது. அதுக்கப்புறம் தானே நான் வெட்டினேன். நான் அந்த அப்போ தான் வண்டியில் போய் கீழே வந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு உண்மையை எப்படி தெரியாது தெரியுமா? இந்த 3ஐயும் கொண்டு போய் புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் 3ஐயும் வீட்டுக்கு கொண்டு போய் இது மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுங்க டெய்லி அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டேங்க. பூரி கட்டி போட்டு தலையில் விஷத்தை வச்சுருவாங்க. இல்லைன்னா ஏதோட தலையில் கள்ளத்தை போட்டு கொண்டுருவா. வேலை முடிஞ்சது, கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு விட்டு விட்டுட்டு இந்த பக்கம் வெட்டுறதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு வெட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா அந்த சாப்பாடு பற்றின விலாகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட சேலரி எவ்வளோ, வந்து போனால் நம்ம பண்ண செலவு எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து அதில் நான் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். நம்ம விலாக் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள்.